ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தால் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இது உங்கள் செலெக்ஷனே முடிவு பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான மார்க். சரி வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். -100 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஃபாரன்ஹீட்னு கேட்குறாங்க. உங்களுக்கு செல்சியஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதை ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபாரன்ஹீட்டில் அது என்ன வரும் அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்கிறேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சா போதும். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் டு ரான்கைன், ரான்கைன் டு கெல்வின் அப்படின்னு எது கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செல்சியஸும் ஃபாரன்ஹீட் பற்றி பேசியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செல்சியஸ் டேர்மையும் இந்த ஃபாரன்ஹீட் டேர்மையும் மட்டும் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9. இப்போ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, செல்சியஸ் வேல்யூ -100ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது செல்சியஸ்க்கு பதிலாக -100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. is equal to F minus 32/9. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5ஆல் அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் அப்புறம் ஒரு 0 இருக்குது, -20ன்னு இந்த பக்கம் இருக்குது. is equal to F minus 32/9. இந்த 9 டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். -20 into 9 is equal to F minus 32. அப்போது 2 times 9 பண்ணிங்கன்னா 18, ஒரு 0, -180 is equal to F minus 32. இந்த -32 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, +32 ஆகிடுமா, -180 + 32. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 180 32 150. 150ல் வந்து உங்களுக்கு 2 போச்சுன்னா 148. இங்கே வந்து -180 தான் வேல்யூ தான் இருக்குது, அப்போ மைனஸில் வரும் ஆன்சர், -148 அப்படின்னு கிடைக்கும். எஃபோட வேல்யூ, ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ -148 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, செல்சியஸ் என்னன்னு கேட்குறாங்க. சேம் அதே தான், செல்சியஸும் ஃபாரன்ஹீட் டேர்மையும் மட்டும் எழுதுங்க. இப்போ ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலாக 167 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 167 - 32/9 இங்கே C/5. 167 - 32 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 2 5, 6 3க்கு ஒரு 3, ஒரு 1 /9. இப்போ இங்கே C/5 இருக்கா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3ஆல் கேன்சல் பண்ணலாமா, 3 × 3 9, 4 × 3 12, பேலன்ஸ் வந்து ஒரு 1, 15 இருக்கும், 5 × 3 15. திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, பேலன்ஸ் வந்து ஒரு 1 இருக்கும், 15, 5 × 3 15, அப்போது 15ன்னு வந்துடும் ரைட் சைடு. C/5 is equal to 15. இந்த 5 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஆகிடும் டிவிஷன்லேருந்து. இப்போ 15 × 5 உங்களுக்கு 75 அப்படின்னு செல்சியஸில் வேல்யூ கிடைக்கும். 75ன்றது ஆப்ஷன் டியில் இருக்குது, அப்போ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல்ஸ் கன்வர்ஜ் அட் டேஷ். ஃபாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் அளவுகோல்கள் டேஷ் என்ற புள்ளியில் குவிகின்றனன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்சியஸ் அளவுகோலும் ஃபாரன்ஹீட் அளவுகோலும் எந்த புள்ளியில் ஒரே மதிப்பை காட்டும். கன்வர்ஜ், ஸ்கேல்ஸ் கன்வர்ஜ்ன்றது எந்த வேல்யூவில் ஒரே மதிப்பை காட்டும், செல்சியஸ்லேயும் சரி ஃபாரன்ஹீட்லேயும் சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. செல்சியஸ் அப்புறம் ஃபாரன்ஹீட் ரெண்டையுமே எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9. செல்சியஸ் சொல்லியிருக்காங்க, ஃபாரன்ஹீட் சொல்லியிருக்காங்கன்றனால நான் என்ன பண்ணுறேன், செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்குள்ளதையும் அந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். அவங்க என்ன நமக்கு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்கேல்ஸ் கன்வர்ஜ். ஸ்கேல்ஸ் கன்வர்ஜ்னா செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட், ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும், அப்போ தான் வந்து ஸ்கேல்ஸ் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் CF ரெண்டுத்துக்குமே வந்துட்டு வேல்யூ ஒன்று தான் அப்படின்றனால ரெண்டுத்தையுமே என்னென்னு எடுக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், X/5 is equal to
f minus 30 x minus 32/9 கரெக்டா? இப்போ இந்த 9 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. 9 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா 9x, 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா 5 into x 5x, 5 into 32 160 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 5x நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? 9x plus 5x இந்த பக்கம் வரும்போது minus 5x ஆகும். is equal to minus 160. 9xல 5x போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4x. 4x is equal to minus 160. 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா டிவிஷன்ல வந்துருமா? 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 4. அப்போ minus 40 அப்படின்னு கிடைக்கும் x ஓட வேல்யூ. நமக்கு minus 40ன்றது ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. The boiling and freezing points of water are exactly dash degrees apart from on the Fahrenheit scale. நீரின் கொதிநிலை மற்றும் உறைநிலை ஆகியவை ஃபாரன்ஹீட் அளவுகோலில் சரியாக டேஷ் பாகைகள் இடைவெளியில் உள்ளனன்னு கேட்குறாங்க. நீரின் கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட், அப்புறம் உறைநிலை ஃப்ரீசிங் பாயிண்ட், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து செல்சியஸ் அளவுகோல்ல முதல்ல பார்ப்போம். நீரோட உறைநிலை எந்த டிகிரி செல்சியஸ்ல வந்து தண்ணி உங்களுக்கு ஐஸா மாறும்? அந்த உறைநிலை வந்து உங்களுக்கு 0 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் கரெக்டா? நெக்ஸ்ட் கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இந்த டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவீங்கல்ல, 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வேர் எக்ஸாக்ட்லி டேஷ் டிகிரிஸ் அப்பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 டிகிரி செல்சியஸ்ன்னு தான் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு செல்சியஸ் ஸ்கேலில் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஃபாரன்ஹீட்ல கேட்டிருக்காங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் என்ன, 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாரன்ஹீட்ல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிருமா? சரி, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3/5 is equal to f minus 32/9. இதில் வந்து 0 டிகிரி செல்சியஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் இங்கே 0ன்னு போட்டேன்னா 0/anything 0 is equal to f minus 32/9. 9 இந்த பக்கம் எடுத்துட்டு பண்ணும்போது 0 into 9 0 தான் வரும். f minus 32 is equal to 0ன்னு இருக்கும். இப்போ f minus 32 is equal to 0லேருந்து minus 32 இந்த பக்கம் போச்சுன்னா plus 32 ஆகிடும். இது வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, c/5 is equal to f minus 32/9 இருக்கா? இதில் வந்து 100 செல்சியஸ்க்கு கண்டுபிடிங்க எவ்வளோ வருதுன்னு. அப்போ செல்சியஸ்க்கு பதிலாக நான் 100 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா 20ன்னு கிடைக்கும். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 20 is equal to f minus 32/9. இந்த 9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா 118 கிடைக்கும். is equal to f minus 32. இந்த minus 32 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா plus 32 ஆகிடும். அப்போது f is equal to 180 plus 32 212ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நான் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்ட்லி டேஷ் டிகிரிஸ் அப்பார்ட்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 212 minus 32 இதுதான் வந்து உங்களுக்கு எஃப் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. 2 minus 2 0. 1 வந்து உங்களுக்கு 11 ஆகும். 11/3 11 minus 3 போட்டிங்கன்னா பேலன்ஸ் 8, அப்புறம் 1 அப்படியே வந்துடும். இப்போ எனக்கு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 180 டிகிரி தள்ளி இருக்கும். அப்போது ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There is difference of 25 degree Celsius is the temperature of two objects. This difference will be on the Fahrenheit scale. ரெண்டு பொருட்களின் வெப்பநிலை வேறுபாடு 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த வேறுபாடு ஃபாரன்ஹீட் அளவுகோலில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் அது என்னன்னு வந்திருக்கு, 180 டிகிரி ஃபாரன்ஹீட் கன்வர்ஜென்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ டிகிரி அப்பார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸில்
100 அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் 180 டிகிரி அப்பார்ட்டில் இருக்கும். அப்போது உங்களுக்கு 1 டிகிரி செல்சியஸ்னா 1.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கன்வர்ஜென்ஸ் இருக்கும். கரெக்டாக? இது நான் எப்படி இந்த 1.8 அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் அப்பார்ட் ஆகிருக்கிறது. இது செல்சியஸ், இது ஃபாரன்ஹீட். கரெக்டாக? அப்போது இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். 18/10 1.8 டிகிரி 1.8 ஃபாரன்ஹீட் அப்படின்னு கிடைக்கும். இதை வச்சு தான் 1.8 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே உங்களுக்கு நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ அந்த டிஃபரண்ட் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸ், அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் 1 டிகிரி செல்சியஸ்னா எவ்வளோ டிகிரி வந்து அது ஃபாரன்ஹீட்டில் அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னா 1.8 டிகிரி ஃபாரன்ஹீட் சேஞ்சஸ் இருக்கும். அப்போது 25 டிகிரி செல்சியஸ்னா 25, எனக்கு இந்த பக்கம் நான் 25 மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த பக்கமும் நான் 25 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 25 இன்ட்டு 1.8 அப்படின்னு கிடைக்குமா? 25 இன்ட்டு 1.8 போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு 45 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல எல்லாமே இந்த இடத்துல 0 வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26 டிகிரி ஃபாரன்ஹீட், 45 டிகிரி ஃபாரன்ஹீட், 50 டிகிரி அண்ட் 54 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பர் ஸ்கிரிப்டாக அதை மாற்றலை. ஸோ அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 45ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் இஸ் டேஷ். அப்சல்யூட் ஜீரோவை பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 0 டிகிரி அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்சல்யூட் ஜீரோ தனிச்சுழி, தமிழ் டிரான்ஸ்லேஷனும் தப்பாக இருக்கு. அப்படின்னா உலகத்திலேயே இதை விட ஒரு குறைந்த வெப்பநிலையை அடையவே முடியாது அப்படின்ற டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அணுக்களோட இயக்கம் கூட அந்த இடத்துல நின்றும். இதை கெல்வினில் சொல்லணும் அப்படின்னா 0 கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஏதாவது கெல்வினில் இருக்கா? எதுவுமே கெல்வினில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கெல்வின் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் எந்த டேர்ம்லேருந்து எந்த டேர்ம் வேணாலும் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இங்கே கேட்டிருக்கிறது என்ன, கெல்வின் டு நமக்கு ஃபாரன்ஹீட் தான் தேவை. அப்போ கெல்வின் டேர்மையும் ஃபாரன்ஹீட் டேர்மையும் எழுதுங்க. F minus 32/9 is equal to K minus 273/5. நமக்கு கொடுத்துருக்கிறது 0 கெல்வின்ல நமக்கு என்னன்னு அப்சல்யூட் ஜீரோ அப்படின்றது தெரியும். அப்போ கெல்வினுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இந்த 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 9 இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 5 இன்ட்டு F minus 32, இந்த பக்கம் 9 இன்ட்டு minus 273. இப்போ 5F minus 32 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 160 கிடைக்கும். ஈக்குவல் டு 9 இன்ட்டு 273 பண்ணுங்க, 2457 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் வேல்யூ இருக்குது, அப்போ மைனஸையும் போட்டுக்கிறோம். 5F is equal to இந்த மைனஸ் 160 இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 160 ஆகிடும். மைனஸ் 2457 ப்ளஸ் 160 அப்படின்னு கிடைக்கும். 2457லேருந்து 160 டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், 5F is equal to 2297 அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு மைனஸோடது தான் அதிகமாக இருக்குன்றதுனால நமக்கு மைனஸ் சிம்பிள் தான் போடுவோம். இப்போ இந்த 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் ஆகிடும். மைனஸ் 2297 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அடிச்சிங்கன்னா 420 வந்துடும். பேலன்ஸ் 2 இன்ட்டு 9 இருக்கா, அப்போது 5 இன்ட்டு 5 25 வந்துடும். பேலன்ஸ் 447 இருக்கும். 47 பொழுது 9 இன்ட்டு 5 45 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 4 இன்ட்டு 5 20 அப்படின்னு கிடைக்கும். அது 20ன்றது உங்களுக்கு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 0.4ன்னு போட்டுக்கிறேன். 459 இந்த இடத்துல முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸையும் போட்டுக்கிறோம்.
ஃபாரன்ஹீட்டில் -459.4ன்னு நமக்கு ஃபாரன்ஹீட் வேல்யூ கிடைக்கிது. அப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If half liter of a hot water at 90 degrees Celsius is mixed with a 3.5 liters of cold water at 10 degrees Celsius, find the final equilibrium temperature in degree Celsius if no heat is lost. 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள அரை லிட்டர் வெந்நீருடன் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 3.5 லிட்டர் குளிர்ந்த நீர் கலக்கப்பட்டால் வெப்ப இழப்பு ஏதும் இல்லை எனில் இறுதி சமநிலை வெப்பநிலையை காண்கன்னு கேட்குறாங்க. அதுவும் உங்களுக்கு செல்சியஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. ஆனால் இது எப்படி இன்னைக்கு சிம்பிளா சால்வ் பண்றதுன்னு பத்தி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ்ல ஹாட் வாட்டர் சுடு தண்ணி இருக்கு. அது எத்தனை லிட்டரு? 1/2 லிட்டர், அரை லிட்டர் இருக்கான். ஓகேங்களா? தனியா ஒரு டேர்ம் நோட் பண்ணுங்க. 90 டிகிரி செல்சியஸ் எத்தனை லிட்டர் இருக்கு? 1/2 லிட்டர்ஸ் இருக்கு. மிக்ஸ்டு வித் 3.5 லிட்டர்ஸ். இது என்ன பண்றாங்களாம்? மிக்ஸ் பண்றாங்களாம். ஒரு சைடு வந்து உங்களுக்கு சுடு தண்ணி இப்படி இருக்கு. எத்தனை லிட்டரு? 0.5 லிட்டர். இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு 3.5 லிட்டர், 3.5 லிட்டர்ஸ் கோல்டு வாட்டர், ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்களாம்? ஒன்னா இன்னொரு இதுல அப்படியே கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு 0.5 லிட்டர் இருக்கக்கூடியது 90 டிகிரி செல்சியஸ்ல இருக்கான். 3.5 லிட்டர்ஸ் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 10 டிகிரி செல்சியஸ் இருக்கான். இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்கும் போது ஒரு டெம்பரேச்சர் வரும்ல, அந்த டெம்பரேச்சர் ஃபைனல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் இஃப் நோ ஹீட் இஸ் லாஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஊற்றும் போது எந்த ஹீட்டுமே லாஸ் ஆகலையாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்றதான் இப்போ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ heat loss is equal to heat gained. இந்த கான்செப்ட் தான் இப்போ இங்க வேலை செய்யுது. இப்போ நீங்க 90 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடியது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, ஏன்னா ஹீட்டான வாட்டர். இது 10 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, இது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்போ இந்த 90 டிகிரி செல்சியஸ் குறையும், இந்த 10 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி கலக்கும் போது ஒரு ஃபைனல் இக்விலிபிரியம்ல ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். அப்போ ஹீட் லாஸ் ஆனதும் ஹீட் கெயின் பண்ணதும் சமமாயி ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு எவ்வளோ இருக்கு தண்ணி? அரை லிட்டர் இருக்கு, 3.5 லிட்டர் ஒன்று இருக்கு, 0.5 லிட்டர், 3.5 லிட்டர். மொத்தமா நமக்கு அப்போ 3.5 பிளஸ் 0.5 இஸ் ஈக்குவல் டு 4 லிட்டர்ஸ் தண்ணி நம்மகிட்ட இருக்கு. இப்போ இந்த சிம்பிள் கால்குலேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அளவு எவ்வளவோ அதை எழுதிக்கோங்க. முதல் அளவு இன்டு அதோட டெம்பரேச்சர், அதோட வெப்பநிலை, பிளஸ் ரெண்டாவது அளவு இன்டு அதோட டெம்பரேச்சர், அதோட வெப்பநிலை, டிவைடட் பை மொத்த அளவு. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அளவு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 0.5 லிட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 90 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 19 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் செகண்ட் அளவு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 3.5 லிட்டர்ஸ். இப்போ 3.5 இன்டூ அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு? 10 டிகிரி செல்சியஸ். அப்போ 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை டோட்டல் அளவு. டோட்டல் லிட்டர் வந்து நமக்கு 4 லிட்டரு. இப்போ 4 லிட்டர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 × 9 45 ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 45 + 35 டிவைடட் பை 4. உங்களுக்கு என்ன வரும்? 4 3 7 7 + 10 80 வந்துடும். 80/4 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும்.
அப்போ நமக்கு ஃபைனல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் B சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 liters of superheated water at 190 degrees Celsius is mixed with 6 liters of cold water at 20 degrees Celsius. Find the final equilibrium temperature in degrees Celsius if no heat is lost. 190 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 2 லிட்டர் அதிக சூடேற்றப்பட்ட நீரும் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 6 லிட்டர் குளிர்ந்த நீரும் கலக்கப்படுகின்றன. வெப்ப இழப்பு எதுவும் ஏற்படவில்லை எனில் இறுதி சமநிலை வெப்பநிலையை காண்கன்னு கேட்குறாங்க. சேம் அதே கான்செப்ட், அதே இதுதான் உங்களுக்கு எல்லாமே. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் மாற்றிட்டு இதே கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சதை அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிப்பா, அது மாதிரி அப்படியே அப்ளை பண்ணுங்க. டேர்ம்ஸை ஃபஸ்ட் எழுதுங்க. 2 லிட்டர் கொடுத்துருக்காங்களா, 2 லிட்டரு சூப்பர் ஹீட்டட் வாட்டர் 190 டிகிரி செல்சியஸில் இருக்கு சுடுதண்ணி. ஓகே, இஸ் மிக்ஸ்டு வித் இன்னொரு டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 லிட்டரா 6 liters ஆஃப் கோல்டு வாட்டர் குளிர்ந்த நீர் 20 டிகிரி செல்சியஸில் இருக்கான். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், இப்போ ஒன்றா கலக்குற போது ஃபைனல் எவ்வளோ டிகிரி செல்சியஸில் ஈக்குலிபிரியம் அடையும் அப்படின்னு கேட்குறாங்க, சமநிலை அடையும் அப்படின்றது. நம்ம ஃபார்முலாவை போடுங்க. முதல் அளவு எவ்வளோ, 2 லிட்டரு 2, அது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 190 ப்ளஸ்ஸு செகண்டு ரெண்டாவது அளவு 6 லிட்டரு 6 இன்ட்டு அது எத்தனை டிகிரியில் இருக்குது, 20 டிகிரி. அப்போது 20 டிவைடட் பை டோட்டல் அளவு எவ்வளோ, 2 லிட்டரு 6 லிட்டரு 6 + 2 8, 8 லிட்டர்ஸ். சரி, இப்போ 2 × 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 38. அப்புறம் அந்த ஒரு 0 இருக்குது, அந்த ஒரு 0 போட்டுக்கலாம். 6 × 2 12, ஒரு 0 இருக்குது, டிவைடட் பை 8. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 20 வந்து 400, ஒரு 500 ஆகிடும். 500 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, 2 × 2 4, பேலன்ஸ் 1, 5, அப்புறம் ஒரு 0 இருக்குது. 250 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 62.5 கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் C சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 1.5 liters of hot water at 80 degrees Celsius is mixed with 2.5 liters of cold water at 40 degrees Celsius, find the final equilibrium temperature if no heat is lost. சேம் அதே தாங்க உங்களுக்கு. 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1.5 லிட்டர் சூடான நீருடன் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 2.5 லிட்டர் குளிர்ந்த நீர் கலக்கப்பட்டால் வெப்ப இழப்பு எதுவும் இல்லை எனில் இறுதி சமநிலை வெப்பநிலையை காணுன்னு கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட், சேம் அதே மெத்தட் தான். 1.5 லிட்டர்ஸ், 1.5னா 1.5 லிட்டர் இருக்கான். சுடுதண்ணி 80 டிகிரி செல்சியஸில் இருக்கான். இது வந்து உங்களுக்கு சுடுதண்ணி அப்புறம் குளிர்ந்த நீர், இந்த இது மட்டும் ஒன்றும் இல்லை, எந்த மாதிரியான டெம்பரேச்சரில் ரெண்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, பொருள் என்னவா வேணால் மாறலாம், பட் கான்செப்ட் மாறாது. சேம் கான்செப்ட் தான். இதை நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு வித் மிக்ஸ் பண்ணுறாங்களாம். 2.5 லிட்டர்ஸ் 2 லிட்டரு கோல்டு வாட்டர் 40 டிகிரி செல்சியஸ்லாம் 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது. சரி, ஃபைனல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஹீட்டுமே லாஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எப்பவும் போல் சப்ஸ்டிட் பண்ணுற வேண்டியது தான். முதல் அளவு என்ன, 1.5, அதோட டெம்பரேச்சர் 80, ப்ளஸ் ரெண்டாவது அளவு 2.5 லிட்டரு, அதோட டெம்பரேச்சர் 40, டிவைடட் பை டோட்டல் அளவு 1.5 + 2.5, 0.5 3, 3 + 1 4, டோட்டல் 4 லிட்டர்ஸ். சரி, இந்த 0.5 ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 15 × 8 கிடச்சிரும். ப்ளஸ் இந்த இடத்துலையும் உங்களுக்கு 2.5, இந்த 0 ரிமூவ் பண்ணிவிட்டு 25 எடுத்துக்கலாம். 25 × 4 டிவைடட் பை 4. இப்போ நான் ரெண்டுத்துலையுமே 8, 4, அப்போ 4 வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 வெளியில் எடுத்துட்டேன்னா 15 × 2 ப்ளஸ் 25, இந்த 4 வெளியில் எடுத்துட்டேன், டிவைடட் பை 4ன்னு இருக்கும். இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 15 × 2 30 + 25 is equal to 55 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஆப்ஷன் B சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 2.5 liter of hot water at 85 degrees Celsius is mixed with 4.5 liters of cold water, then the temperature of the cold water rises by 15 degrees Celsius when equilibrium is reached. Find the initial temperature of the
வாட்டர் அசூமிங் நோ ஹீட் இஸ் லாஸ்ட். 85 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 2.5 லிட்டர் சூடான நீருடன் 4.5 லிட்டர் குளிர்ந்த நீர் கலக்கப்படும் போது சமநிலை எடப்படும் வேளையில் குளிர்ந்த நீரின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் உயர்கிறது. வெப்ப இழப்பு ஏதும் ஏற்படவில்லை என கருதி நீரின் ஆரம்ப வெப்பநிலையை டிகிரி செல்சியஸில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டேர்மோட அளவு, அதோட டெம்பரேச்சர், ஃபர்ஸ்ட் டேர்மோட டெம்பரேச்சர் ப்ளஸ் செகண்ட் டேர்மோட அதோட அளவு இன்டூ செகண்ட் டேர்மோட டெம்பரேச்சர், கரெக்டா? டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு வந்து உங்களுக்கு லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர் எந்த டிகிரி செல்சியஸில் வந்து உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்றது. அதிகமாக இருக்கக்கூடியது குறையும், கம்மியாக இருக்கிறது அதிகமாகும். ரெண்டு கம்பைன் ஆகி வரும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் இந்த சைடு இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஹாட் வாட்டருக்கு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்மு 2.5 லிட்டர்ஸ். எத்தனை டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க? 85 டிகிரி செல்சியஸ். 85. With 4.5 liter of cold water, then the temperature of the cold water rises by 15 degree Celsius. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெம்பரேச்சர் T final is equal to ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாசு அதோட டெம்பரேச்சர் T1 ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோட மாசு அதோட டெம்பரேச்சர் T2 டிவைடட் பை டோட்டல் மாசு ஃபர்ஸ்டோட லிட்டரு ப்ளஸ் செகண்டோட லிட்டர். இதுதான் நம்ம பார்த்த டைரக்ட் மிக்சிங் ஃபார்முலா. டைரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற மெத்தட் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட 2 வெவ்வேறு டெம்பரேச்சர் இருக்கிறப்ப தண்ணியை ஒன்றா கலக்கும்போது கடைசியாக அந்த தண்ணி என்ன வெப்பநிலைக்கு வரும், ஃபைனல் டெம்பரேச்சருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கேட்கல. ஹாட் வாட்டரோட அளவு அதோட டெம்பரேச்சர், அப்புறம் கோல்டு வாட்டரோட அளவு அதோட டெம்பரேச்சர் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறப்ப நீங்கள் அதை டைரெக்டாக போட்டு டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு என்ன மெத்தட்? டைரக்ட் மிக்சிங் மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பேலன்ஸ் மெத்தட். இது எப்போனா குளிர்ச்சியான தண்ணி இவ்வளவு சூடு ஏறிடுச்சு, டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு வாட்டர் ரைசஸ், இந்த மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி இவ்வளவு சூடு குறைஞ்சிருச்சு, ரைசஸ் ஆர் டிக்ரீசஸ், இந்த மாதிரி அதிகமாகுது இல்லை கம்மியாகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஹீட் பேலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிண்ட். இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாருங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஹீட் லாஸ்ட் பை ஹாட் வாட்டர், ஹீட் லாஸ்ட் பை hot water is equal to heat gained by cold water. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியதோட மாஸ் இன்ட்டு அதோட ஹீட் வாட்டர் என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சரோட வேல்யூ குறைஞ்சிருக்கும், ஏன்னா அது கோல்டு வாட்டரோட கலக்கிறோம், கரெக்டா? அப்போ வெப்ப இழப்பு இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால ΔT அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு M2. M2ன்றது உங்களுக்கு அந்த கோல்டு வாட்டரோட மாஸ் இன்ட்டு அதோட டெம்பரேச்சர் சேஞ்சு. டெம்பரேச்சர் சேஞ்சுன்னு சொல்றது இந்த இடத்துல கோல்டு வாட்டர் என்ன பண்ணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும். அதை நம்ம ΔT அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ΔT1 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், M1 தெரியும். M1ன்றது வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் 2.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2.5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் எவ்வளோ வந்து ஹீட்டை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா?
கோல்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது. Find the initial temperature in degree Celsius of the water assuming no heat is lost அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த ஹீட் லாஸ்ட் பண்ண ஹாட் வாட்டரோட வேல்யூ தான் தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 2.5 இன்டூ எக்ஸ் சீக்வல் டு M2. M2ன்றது 4.5 லிட்டர். இப்போது 4.5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இன்டூ இங்கே வந்து உங்களுக்கு கோல்டு வாட்டர் எவ்வளோ ஹீட்டை வந்து கெயின் பண்ணியிருக்கோம், கம்மியாக இருந்திருக்கும். இப்போ டெம்பரேச்சர் ஹாட் வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கோல்டு வாட்டருக்கு அப்படியே ஏறி இருக்கும். அது எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல 15 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், 15 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பக்கம் எக்ஸை வச்சுக்கிறேன். 2.5 கீழே எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 இன்டூ 15 டிவைடட் பை 2.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து மேலேயும் நான் மல்டிபிள் டு 10 பண்ணுறேன், கீழேயும் மல்டிபிள் டு 10 பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ரெண்டுத்துலேயுமே தள்ளி வந்துடும். அப்போது 45 இன்டூ 15 டிவைடட் பை 25 கிடைக்குமா? இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5, இங்கே 3ன்னு வந்துடும். திரும்ப இதை 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9, 9 இன்டூ 3 27 அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சுடு தண்ணி எவ்வளோ ஹீட்டை வந்து லாஸ் பண்ணியிருக்குன்ற வேல்யூ தெரியும். அப்புறம் இந்த கோல்டு வாட்டர் எவ்வளோ ஹீட்டை கெயின் பண்ணியிருக்குன்னு தெரியும். கரெக்டா? அப்போ ஹாட் வாட்டர் உங்களுக்கு 27 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பத்தை இழந்திருக்கு. அப்போ சமநிலை வெப்பநிலை ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 85 மைனஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டரோடது 85 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. 85 டிகிரி செல்சியஸ் மைனஸ் இந்த 27 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா 58 டிகிரி செல்சியஸ்ன்றது உங்களுக்கு ஃபைனல் டெம்பரேச்சராக இருந்திருக்கும். கடைசியாக அந்த தண்ணி 58 டிகிரி செல்சியஸில் இருக்குது. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளிர்ந்த தண்ணீரோட வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 58 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும். கரெக்டா? அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? 58 மைனஸ் 15 ஈக்குவல் டு 43 டிகிரி செல்சியஸ். இப்போ ஆப்ஷன் பி 43 சூஸ் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். 2 இது இருக்குது. 2 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு இதில் ஹாட் வாட்டர் இருக்குது, இங்கே ஹாட் வாட்டர், இங்கே கோல்டு வாட்டர். இப்போ நான் இது 2 என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இதில் எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஹாட் வாட்டரு ப்ளஸ்ஸு இந்த கோல்டு வாட்டர் ரெண்டுத்தையுமே எடுத்து ஊற்றுறேன். அப்படின்னும்போது ஹாட் வாட்டர் ஒரு டெம்பரேச்சரில் இருந்திருக்கும், அதை T1ன்னு எடுத்துக்கோங்க. கோல்டு வாட்டர் ஒரு டெம்பரேச்சரில் இருந்திருக்கும், அதை T2ன்னு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி ஹீட் அதிகமாக இருந்திருக்கும், T அதிகமாக இருந்திருக்கும். கோல்டு வாட்டர் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் நான் எடுத்து ஒன்றா ஊற்றுறப்ப இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகும்? சுடுதண்ணியோட டெம்பரேச்சர் ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? அதிகமாக இருந்தது. கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கனால குறையும். இதே கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்திருக்கும், ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி அது ஒரு டைம் பீரியடில் சேர்ந்து 2 என்ன ஆகிடும், ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சருக்கு ஃபைனல் டெம்பரேச்சர்னு ஒரு வேல்யூக்கு வரும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் உங்களுக்கு கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கோல்டு வாட்டர் ரைசஸ் பை 15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2.5 லிட்டர் ஆஃப் ஹாட் வாட்டர் 85 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கொஸ்டினில் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹாட் வாட்டர் அதோட என்ன டெம்பரேச்சரில் இருந்துச்சு, கோல்டு வாட்டர் அதோட டெம்பரேச்சர் என்ன இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க, அது என்ன டெம்பரேச்சரில் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. கோல்டு வாட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது என்ன டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கல. எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் எத்தனை லிட்டர் இருக்குது,
2.5 லிட்டர் ஹாட் வாட்டர். இது 2.5 லிட்டர் 85 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இது M1, இது T1. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 லிட்டர் கோல்டு வாட்டர் இருக்கு. அதோட டெம்பரேச்சர் வந்து கொடுக்கல, அது எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்க 4.5 லிட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் 15 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு T2 தெரியாது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆன வேல்யூ தான் தெரியும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், ஹீட் பேலன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஹாட் வாட்டர் எந்த அளவுக்கு ஹீட்டை அதிகமாக இருந்தது, எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்ற எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாக அது 85 டிகிரியில் இருந்திருக்கும். இந்த கோல்டு வாட்டர் கலக்கிறதுனால 27 டிகிரி செல்சியஸ் அப்போ குறைஞ்சிருக்கும். அந்த 27 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம இந்த ஹீட் பேலன்ஸ் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சோம். எவ்வளோன்னு 27 டிகிரி செல்சியஸ்னு. அதை வந்து அப்போ இனிஷியலாக 85 டிகிரி இருந்தது, 27 டிகிரி குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஃபைனலாக அது 58 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு அப்படின்னு 58 டிகிரி செல்சியஸை கண்டுபிடிச்சோம். இப்போ எவ்வளோ இருக்கு? 58 டிகிரி செல்சியஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் அதிகமானதுக்கு அப்புறம் தான் இது 58 டிகிரி செல்சியஸாக ஆயிருக்கும். அப்போ ஃபைனல் இக்யூலிபிரியம் எப்போ? ஃபைனல் இக்யூலிபிரியம்ன்றது என்ன? ஹாட் வாட்ரு ஹீட் அதிகமாக இருக்கிறது ஹீட்டு குறையும், கோல்டு வாட்ரு ஹீட் கம்மியாக இருக்கிறது ஹீட் அதிகமாகும். ஹாட் வாட்டரோட இனிஷியல் டெம்பரேச்சர் 85 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. இது எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஹீட் பேலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 27 டிகிரி குறைஞ்சிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? 85 டிகிரி செல்சியஸ்லேருந்து -27 டிகிரி செல்சியஸ்க்கு குறைஞ்சிருக்கு. சீக்வல் டு இது ஹாட் வாட்டரோட கண்டிஷன். இப்போ கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாத, அவங்க அது கொடுக்கல. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்கோம், இந்த 15 டிகிரி ரைஸ் ஆகிருக்கும். இந்த ஹாட் வாட்டருக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு வாட்டர் ஹீட் கம்மியாக இருக்கிறது அதிகமாகும். அப்போது எக்ஸ் + 15 பண்ணும்போது தான் என்ன ஆயிருக்கும், ஃபைனலாக இந்த இக்யூலிபிரியம் ஸ்டேட் 58 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கும். சரி, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 85 - 27 பண்ணும்போது எனக்கு இந்த சைடு என்ன ஆயிரும், 58 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடச்சிருமா. அப்போது எக்ஸ் + 15ன்றது எக்ஸ் இந்த பக்கம் 15 வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது -15 ஆகும். அப்போது எக்ஸ் = 58 - 15 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 58 - 15 போட்டிங்கன்னா 8 - 5 போட்டிங்கன்னா 3, 5, 1 போட்டுச்சுன்னா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 43 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் கான்செப்சுவல் கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதை போட முடியும். ஸோ 43ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். By how many degree Celsius should an 800 gram calorimeter made of aluminum be heated so that it absorbs 43.2 kilojoule of heat? Specific heat capacity of aluminum is 0.9 joule kg/-1 Kelvin/-1. அலுமினியத்தாலான 800 கிராம் கலோரிமீட்டர் 43.2 கிலோ ஜூல் வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்தப்பட வேண்டும்? அலுமினியத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 0.9 ஜூல் kg/-1 Kelvin/-1 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா எழுதுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ்ன்ற டேர்மெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். = அமௌண்ட் ஆஃப் ஹீட் கிவன்றது உங்களுக்கு Q டிவைடட் பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அலுமினியம் 0.9 ஜூல் kg/-1 Kelvin/-1 கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 0.9 ஜூல் kg/-1 Kelvin/-1. S = Q. Aluminium be heated so that it absorbs 43.2 kilojoule அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ உங்களுக்கு Qவோட வேல்யூ என்ன பண்ணிருக்காங்க, 43.2 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரி ஓகே, அப்போனா 43.2ன்ற வேல்யூவை கியூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே கிலோ ஜூல் இருக்கு. மாஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 800 கிராம்னு கொடுத்துருக்காங்க. 800 கிராம்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த சைடு பார்க்குறேன் கிலோகிராமில் இருக்குது, இங்கே கிராமில் இருக்குது. அப்படின்னும் போது நான் வந்து என்ன பண்ண முடியாது, கிலோகிராமு கிராம்னு மாறி மாறி இருக்கனால டேர்ம்ஸ் ஒழுங்காக ஃபைனல் யூனிட் வராது. அதனால கால்குலேஷன்ஸில் நமக்கு ஒரு சில எரர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டேர்ம் எல்லாத்தையும் ஒரே யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 800 கிராம் உங்களுக்கு 1 kgன்றது 1000 கிராம்னு தெரியும். இப்போ வந்து ரெண்டு சைடுமே டிவைடட் பை 1000 பண்ணிட்டீங்கன்னா 1 கிராமுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். 30க்கு 30 கேன்சல் ஆகிடும். 1/1000 அப்படின்றது 1 கிலோகிராமுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ எனக்கு தேவை 800 கிராமுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 800ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் இந்த சைடு. அப்போ நான் இந்த சைடு 800ஆல் மல்டிபிள் பண்ணணும். 800 டிவைடட் பை 1000. அப்போது 2 0 கேன்சல் ஆகிடும். 8/10ன்றதுனால பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி போகும். அப்போ 0.8 kg = 800 கிராம்னு கிடைக்கும். அப்போ நான் இந்த இடத்துல கிராமுக்கு பதிலாக 0.8 kgன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க, பை ஹவு மெனி டிகிரி செல்சியஸ் ஷுடன், எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இதாகும் அப்படின்னு டெம்பரேச்சர் தான் கேட்குறாங்க. அதனால டெம்பரேச்சர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேட்டுக்க டெம்பரேச்சர் தானே, டெம்பரேச்சரை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு கெல்வின், இந்த இடத்துல உங்களுக்கு செல்சியஸில் கேட்குறாங்க, அப்போ செல்சியஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 0.9 kg/-1 Kelvin/-1 வேல்யூ இந்த பக்கம் எடுத்துருவாங்க. ΔT = 43.2 kJ divided by 0.9 Joule kg/-1 Kelvin/-1. அது இல்லாமல் பேலன்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த 0.8 kg. இப்போ இந்த கேஜி ப்ளஸ் பவரில் +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, கேன்சல் ஆகிடும். இந்த ஜூலும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் அப்போ இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாமா. 43.2 இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9 × 0.8 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 60 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பியில் 60 இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.